இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு மதியம் 1:30 மணியாட்டம் ஆயிடுச்சு. பெட்ஷீட்லாம் கையிலேயே துவைச்சதுனால முதுகு தண்டு ரொம்ப வலி வந்துருச்சு. சரி ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேங்க. அந்த டைமில் பார்த்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் உட்காந்துட்ருக்கேன், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாவே பொறுக்காதுங்க. என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து அது கட்டிகிட்டு இருந்தால் அதில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து வேலை செய்வாங்கிறதுக்காக. முல்லைப்பூ ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. குண்டு மல்லினா கூட நான் கடகடன்னு கட்டியிருப்பேன். சரி இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கவும் விடல. இவங்களை நம்ம ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களியும் கருவாட்டு குழம்பும் தாங்க செஞ்சுருந்தேன். நான் எந்த சாப்பாடு செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்கிறவங்க இன்றைக்கி பார்த்து அதிசயமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அது எது செஞ்சாலும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அமையுது. அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.